Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஸ்வீட் சேமியா ஸ்வீட் மிர்ச்சி டிஷ் எப்படி வீட்ல மினியேச்சர் குக்கிங்ல வந்து எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது வந்து ஆக்சுவலா வந்து ஒரு நார்த் இந்தியன் டிஷ். இதுக்கு தேவையான பொருள் வந்து கீ, சேமியா, மில்க், கேஷ்யூ நட், ட்ரை ஃப்ரூட், சுகர், ஃபுட் கலர் இல்லைனா கேசரி பவுடர் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். நான் ஃபஸ்ட்டே வீடியோ ஸ்டார்டிங்லேயே வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டுட்டேன். நல்லா இருந்தது இந்த ரெசிபி உண்மையாகவே. ஆனால் என்னென்னா கொஞ்சம் தண்ணி விட்டுட்டோம். தண்ணி ரொம்ப வந்து குழஞ்சிருச்சு. பால் வந்து கம்மியாக ஆட் பண்ணி செஞ்சிங்கன்னா உண்மையாகவே சூப்பராக இருந்தது டிஷ்ஷு. நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து மினியேச்சர் குக்கிங் என்னோடய சேனலில் போடுறேன். அதை பற்றியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த மினியேச்சர் செட்டப்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த லாக்டவுனால் எதுவும் வந்து அவ்வளோ செட்டப் பண்ண முடியல. வீட்டில் இந்த கார்ட்போர்டு, மணல், அப்புறமா பிளாஸ்டிக் கிராஸு, மரம், அப்புறம் டீ கப் இருக்குல்ல, யூஸ் அண்ட் த்ரோ கப்பில் வந்து வீடு, அந்த மாதிரி லாக்டவுனில் வீட்டில் இருக்க திங்ஸ் வச்சே நாங்கள் செஞ்ச செட்டப் தான் இது. இந்த செட்டப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் மூணு ஆப்ஷன் வரும். அதில் ஆளுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து தெரியாமல் வாய்ஸ் ஓவர் முடிச்சிட்டேன். இப்போ வந்து இந்த ரெசிபி வந்து எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கல. ஸோ நான் அதையும் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து நார்மலான கேஸில் செய்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து ஏதாவது ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பவுல் ஏதாவது எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அகலமாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா சேமியா வெளியில் வராமல் இருக்கும். நாங்கள் மினியேச்சர்னால ரொம்ப சின்ன குவான்டிட்டியில் தான் எடுத்திருக்கோம். நீங்கள் வந்து வீட்டில் வந்து செய்கிறீங்கன்னா நல்லா பெரிய அகலமான பாத்திரத்தில் செய்யுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து அடுப்பு சூடானோடனே கீ போட்டுக்கோங்க. அப்புறமா கீ கொஞ்சம் சூடானோடனே கேஷ்யூ நட்டும் ட்ரை ஃப்ரூட்டும் போட்டுக்கோங்க. அதுவும் நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ப்ரௌன் கலர் ஆனோடனே சேமியா வந்து அந்த கீழே போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரோஸ்டட் சேமியானா நீங்கள் அப்படியே போட்டுடலாம். சப்போஸ் வறுக்காத சேமியானா நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து வறுத்துட்டு தான் செய்யணும். அப்போ தான் இதோட டிஷ் நல்லாயிருக்கும். அப்புறமா வந்து மில்க் ஆட் பண்ணிக்கணும். மில்க் ஆட் பண்ணிவிட்டு அந்த சேமியா வந்து நல்லா வேகணும். ஏதாவது ஒரு லிட் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ண உடனே அது கொஞ்சம் வெந்து கொதி வந்துடும். நான் அந்த கிளிப்பிங்ஸ் வந்து டெலீட் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து அதில் எங்கள் ஃபேஸ் தெரிஞ்சு வீட்டில் அலோடு இல்லை. அதனால் வந்து நான் அந்த வீடியோ டெலீட் பண்ணிட்டேன். அதை மட்டும் நீங்கள் செஞ்சுக்கோங்க. சப்போஸ் இந்த ரெசிபி செஞ்சிங்கன்னா எனக்கு வீட்டில் செஞ்சு பார்த்தீங்கன்னா மறக்காமல் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கிட்ஸ்க்கெலாம் செஞ்சு தாங்க. ஏன்னா இது வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். ரொம்ப 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம். இன்ஸ்டன்ட் ரெசிபி தான். வீட்டிலே எல்லா இன்க்ரீடியன்ஸும் இருந்தால் கண்டிப்பாக செய்யலாம். அந்த கொதி வந்தோடனே நெக்ஸ்ட்டு வந்து அந்த பிளேட்டை லிட்டை வந்து வெளியில் எடுத்துருங்க. எடுத்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிண்டிட்டு அப்புறமா ஃபுட் கலர் இல்லைனா கேசரி பவுடர். நான் வந்து இது ஆரஞ்சு கலரில் தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஆரஞ்சு கலரில் தான் நான் பார்த்தேன். ஸோ நான் வந்து கேசரி பவுடர் எடுத்துக்கிட்டேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து லிக்விட் ஃபுட் கலர் இருந்தால் லைட்டாக ஆட் பண்ணி நல்லா வந்து கிண்டிட்டிங்கன்னா அவ்வளோதான், நம்மளோட சேமியா ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக தான் சுகர் போடணும். சுகர் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா வந்து அடி பிடிக்காமல் கிண்டிகிட்டே இருங்க. கொஞ்சம் அடி பிடிச்சிருச்சுன்னா நல்லா இருக்காது ரெசிபி, இப்போவே சொல்லிட்டேன். நல்லா கிண்டி விட்டுட்டு அப்புறமா மேலே வந்து கொஞ்சம் டெக்கரேஷனுக்கு கேஷ்யூ நட்ஸ் அதை எதாவது போட்டுக்கோங்க. இல்லை நட்ஸு எது வேணாலும் போட்டுக்கலாம். இது வந்து ஆக்சுவலாக மினியேச்சர் செட்டப். ஸோ நாங்கள் வந்து அவ்வளோ எதுவும் டீட்டெயிலாக இதில் எதுவும் சொல்லலை. அவ்வளோதான் இந்த ரெசிபி. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மினியேச்சர் செட்டப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு எதாவது ஐடியா தோணுச்சு, இல்லை வேறு எதாவது செட்டப் பண்ண முடியும், வீட்டில் இருக்க திங்ஸ் வச்சு எதாவது செய்ய முடியும்னு நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாங்கள் கண்டிப்பாக அதையும் வந்து இந்த மினியேச்சர் செட்டப்பில் ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த ரெசிபி. வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. எந்தெந்த ஊர்லேருந்து வீடியோ பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும் எந்தெந்த
எந்தெந்த ஊர்லேருந்து நீங்கள் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னு ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் அது ஹாப்பியாக இருக்கும். அதனால் நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இதோட நான் 4th வீடியோவில் சொல்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சொல்லலாம், இது வந்து கம்பல்சரி இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோ வந்து இப்போ பாருங்கள் ஃபுட் கலர் போடுறோம். வீடியோவிலே பாருங்கள். நான் வந்து ஸ்டெப்ஸை வந்து ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டேன். பட் ஆனால் வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் தெரியும் அதோட ஃபினிஷிங் ஸ்டேஜ் எப்படி வந்திருக்குன்னு. நாங்கள் வந்து பால் ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணலன்னா அது வந்து கெட்டியாக இருக்கும், கொஞ்சம் தண்ணியாகிடுச்சு. லாஸ்ட்டில் நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இது வந்து ஒரு நார்த் இந்தியன் ரெசிபி. இதுக்கு வந்து ஸ்வீட் சேமியா பேர், ஸ்வீட் வெர்மிச்சி, அப்புறமா இது வந்து சேமியா கேசரி, இதுக்கு என்னென்னமோ பேர் இருக்குது. நான் வந்து இது எனக்கு தெரிஞ்ச 3 பேர் மட்டும் சொல்லிட்டேன். லாஸ்ட்டாக தான் சுகரை போட்டு நல்லா கிளறி விட்டுடணும். அடி பிடிக்காமல் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக நாங்கள் வந்து மண் பானையில் பண்ணியே வந்து லைட்டாக அடியில் ஒட்டிக்கிச்சு. பட் ஆனால் நாங்கள் கிண்டிகிட்டே இருந்தோம். ஸோ வந்து அடி பிடிக்கலை, தேங்க் காட். அடி பிடிக்கிறதால இந்த ரெசிபி உண்மையாகவே சூப்பராக இருந்தது. நாங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டும் பார்த்தோம். அதெல்லாம் வந்து வீடியோவில் காட்ட முடியல, ஏன்னா ஃபேஸ் காட்டி வீடியோ போடுறதுக்கு வீட்டில் பர்மிஷன் இல்லை. அதனால தான் சொல்லிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏன் பிடிக்கலன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கான் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் நீங்கள் சேனலை எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். நீங்கள் வந்து வீடியோ இன்ஃபர்மேஷனை ஃபுல்லாக பாருங்கள். இன்னும் வீடியோ இருக்குது. நான் வந்து என்னோடய வாய்ஸ் ஓவரை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். Oh, let me up with a bright smile on now. Put me in the dark, so won't get lost now. To the moonlight, eyes you, Maria right now. You look into my eyes and felt a feeling that nothing got it feel like a slim night. Hey, come on closer. Now I'm waiting for you, but don't hurry, oh slowly. Oh yeah, the moonlight's around us. You look into my eyes, together feel so high. To make a way through twilight, my only, my bestie. To my life, let me if you want tonight. Little more shining star to the sky, looking high. All the people, you're the one and only you know. Want to be with you, call my name, love. Ooh, somebody else, and that is you.